இப்போதான் தங்கமேல் தான் காலையிலேயே வீட்டுக்கு முன்னாடி கோலம் போட போவாங்க. ஆனா இன்னைக்கு ராஜி வந்துட்டு தன்னுடைய அம்மாவை பார்க்கணுங்கிறதுக்காக சீக்கிரம் கிளம்பி கோலம் போடுறதுக்காக போயிடுறாங்க. இங்க தங்கமேலும் வந்துட்டு வெளியில வந்து பார்த்தா, இங்க ராஜி கோலம் போட்டுட்டு இருக்கத பார்த்துட்டு, "என்ன ராஜி, காலைல கிளம்பி படிக்கிறத விட்டுட்டு எதுக்காக இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க? அதான் நான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன் ராஜி" அப்படின்னு சொல்றாங்க. "இல்லக்கா, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் கோலம் போட்டுக்கிறேன். நீங்க போய் வேற வேலை இருந்தா பாருங்கன்னு" சொல்லி அனுப்பி வைக்க, இங்க ராஜி வந்துட்டு எதுக்காக இப்படி நம்ம விரட்டுறதுலே பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அங்க வெளியில அவங்க அம்மாவும் உட்காந்துருக்க இங்க வந்துட்டு ராஜி சைகையில பேசுறதையும் பாக்குறாங்க. "என்ன ராஜி, இதெல்லாம் தப்புலன்னு" சொல்ல, "என்னக்கா, கோலம் போடுறது என்ன அவ்வளவு பெரிய தப்பா?" அப்படின்ற மாதிரி சொல்லி கேக்குறாங்க. "இல்ல ராஜி, நான் அதை கேட்கல. இப்படி மாமாவுக்கு தெரியாம இப்படி உங்க வீட்டுல இருக்க ஆளுங்க கூட பேசுறியே, இதனால மாமா கோவப்பட மாட்டாரா? மாமாவோட கோவத்தை பத்தி தெரிஞ்சும் நீயும் திரும்ப திரும்ப அதே தப்பா பண்ணிட்டு இருக்கேன்னு" சொல்ல, "இப்போ என்னக்கா பிரச்சனை உங்களுக்கு? எங்க அம்மா கூட பேசுறது உங்களுக்கு தப்பா தெரியுதான்னு சொல்லி கேக்குறாங்க. "அது இல்ல ராஜி, ஏற்கனவே இந்த குடும்பத்துக்கும் அந்த குடும்பத்துக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குன்னு எங்க அத்தை சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி இருக்க பட்சத்துல நீ இப்படி உங்க அம்மா கிட்ட பேசுறது, இது வந்து வீட்ல இருக்க யாருக்காவது, அதான் முக்கியமா மாமாவுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனையாகாதா? ஏன் உனக்கு புரிய மாட்டுது? நீயும் கதிர் தம்பியும் இந்த வீட்ல யார் என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டீங்க. ஒண்ணு கதிர் தம்பியால பிரச்சனை வருது, இல்லைன்னா உன்னால பிரச்சனை வருதுன்னு சொல்ல, இதுக்கு பின்னாடி, இந்த பிரச்சனைக்கு பின்னாடி யார் இருக்கான்னு உங்களுக்கே நல்லா தெரியும் சொல்ல, "என்ன ராஜி, அன்னைக்கு நடந்த விஷயத்த பத்தி திரும்ப திரும்ப பேசிட்டே இருக்க வேணாம். இன்னைக்கு நடக்கிறத தான் நான் பேசிட்டு இருக்கேன்னு" சொல்ல, "இப்போ என்ன, எங்க அம்மா கூட நான் பேசுறது உங்களுக்கு தப்பா தெரியுது. இதையும் உடனே போய் எங்க மாமா கிட்ட சொல்லணும், அப்படித்தானே? போய் சொல்லுங்க" அப்படின்னு சொல்றாங்க. "என்ன ராஜு, உனக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லையா?" அப்படின்னு எங்க தங்கமேலும் கேக்குறாங்க. "இதுல எனக்கு என்னக்கா பயம்? எங்க அம்மா கூட பேசுறது தப்புன்னு மாமா சொல்லட்டும், அவர் சொன்னா நான் கேட்டுக்கிறேன்" அப்படின்னு சொல்றாங்க. "இரு ராஜி, மாமா வரட்டும்" அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை கேட்டுட்டு இருந்த எங்க ராஜியும் வந்துட்டு எங்க அமைதியாவே நின்றுட்டு திரும்பவும் தன்னுடைய அம்மாட்ட பேசுறாங்க, தன்னுடைய அப்பா தாட்ட பேசுறாங்க. இதெல்லாம் பார்த்த ராஜிக்கு, இவளுக்கு எவ்வளவு திமிரு இருக்கும், நம்ம சொல்ல சொல்ல அதையும் கேட்காம இவ செஞ்சிட்டு இருக்கானா, இவ ஏகப்பட்ட திமிரு தான் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு உள்ள போறாங்க. உள்ள போய் எங்க தன்னுடைய அத்தையை கூப்பிடுறாங்க. ஆனா அந்த விஷயத்த சொல்ல போகிறாங்க. எப்படியும் வந்து ராஜிக்கு தானே சப்போர்ட் பண்ணுவாங்க. இவங்கள்ட்ட சொல்றதுனால ஒன்றும் ஆக போறதில்ல. மாமா கிளம்பி வரட்டும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இங்க பாண்டியனும் ரெடி ஆயிட்டு வெளியில வரேன். "மாமா, ஒரு விஷயம் சொல்லணும்" அப்படின்னு சொல்ல, "என்னப்பா, என்ன விஷயம்? காலையிலேயே என்ன முக்கியமான விஷயமான்னு சொல்லி கேட்குறாங்க. "ஆமா மாமா" அப்படின்னு சொல்றாங்க. "என்னப்பா, என்ன விஷயம்னு" சொல்லி இங்க திரும்ப பாண்டியன் கேட்க, "அது இல்லை மாமா, ராஜி கோலம் போடுறேன்னு போய் சொல்லிட்டு அங்க தன்னுடைய அம்மா கிட்டையும் அப்பத்தா கிட்டையும் பேசிட்டு இருக்கா மாமா" அப்படின்னு சொல்றாங்க. "அப்படியா?" இதை கேட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க பாண்டியனும். கோமதிக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. இப்படி எல்லாரும் இருக்கும் பொழுதே இங்க ராஜியை பத்தி தப்பா வந்து போட்டு கொடுக்குறாளே நினைச்சிட்டு இருக்காங்க. சரவணனும் கேக்குறாங்க, "ஏன் மேலு, அது அங்க அம்மா கூடயும் பாட்டி கூடயும் பேசினா என்ன தப்பு?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அது இல்ல, ஏற்கனவே இந்த குடும்பத்துக்கும் அந்த குடும்பத்துக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. இதுல அவங்க அண்ணன் குமார் வேற நிறைய பிரச்சனை பண்ணியிருக்கதா சொல்லியிருக்கீங்க. இதுல ராஜி வேற பேச போய் அப்புறம் திரும்பவும் அவங்க அண்ணன் குமாருக்கு சண்டைக்கு வந்தா அப்புறம் பிரச்சனை எல்லாம் யாருக்குங்க? ஏற்கனவே அவங்களால தான் நீங்க 3 பேரும் போய் ஜெயில இருந்தீங்க. இதெல்லாம் மறந்து போச்சு. அப்படி இருந்து எதுக்குங்க அந்த குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்கன்னு" சொல்ல, "போதும் நிறுத்து" அப்படின்னு சொல்றாங்க கோமதி. இதை கேட்ட பாண்டியனும் இங்க கோமதியை பார்க்க, "என் அண்ணன் குடும்பத்தை பத்தி யார் என்ன பேசினாலும் கேட்டுக்கிட்டு பொறுமையா இருப்பேன்னு மட்டும் நினைக்காதீங்க. அந்த குடும்பத்தை பத்தி பேசுறதுக்கு எனக்கோ என் புருஷனுக்கோ தவிர என் பசங்களுக்கு கூட அந்த உரிமையை நான் கொடுக்கல. இது நாள் வரைக்கும் அந்த குடும்பத்துக்கான மரியாதையை என் பசங்க கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இப்போ இடையில வந்து நீ என்ன, உனக்கு அவ்வளவு பெரிய அக்கறை?" அப்படின்னு கேக்குறாங்க. "அது இல்லத்த" அப்படின்னு இழுத்துட்டு இருக்க, உடனே பாண்டியன் சொல்றாங்க, "எங்க ராஜி, ராஜி" அப்படின்னு கூப்பிடுறாங்க. உடனே அங்க வெளியில நான் ராஜி உள்ள வர, "என்ன மாமா, என்ன விஷயம்னு சொல்லி கேக்குறாங்க. "என்னப்பா பண்ணிட்டு இருக்க வெளியில?" அப்படின்னு கேக்குறாங்க. எங்க தங்கமையில பார்த்து முறைக்கிறாங்க ராஜியும். ராஜி முறைச்சிட்டே எங்க பாண்டியனை பாக்குறாங்க. "அது இல்ல மாமா, எனக்கு எங்க அம்மா ஞாபகம் வந்துடுச்சு, அதனால தான் நான் போனேன்னு" சொல்ல, "ஏன்பா ராஜி, உங்க அம்மா ஞாபகம் வந்துடுச்சுன்னா ஒரு ஃபோன் நம்பர் வாங்கி வச்சுக்க கூடாதா? யாருக்கோ தெரியாம அடிச்சுனாலும் பேசிக்கலாம்லன்னு" சொல்றாங்க. "இப்படி எல்லாரும் பாக்குறபடி ரோட்ல உட்காந்து பேசினா அப்புறம் பிரச்சனை வரத்தான் செய்யும்" அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டா ராஜி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மாமா கிட்ட இருந்து இப்படி ஒரு வார்த்தை அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. என் கோமதிக்குமே இது ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. "என்ன மாமா சொல்றீங்கன்னு" கேட்க, "ஆமா, இப்ப தங்கமயில் வந்து சொன்னதுனால தான் எனக்கே இப்படி ஒரு விஷயம் தோணுச்சு. ஒருவேளை தங்கமயில் சொல்லலைன்னா நானும் இதை இப்படியே விட்டுருப்பேன். அப்புறம் உன் அண்ணன் குமார் இங்க பிரச்சனை பண்ணுவான். அப்புறம் நம்ம 2 பேர் குடும்பத்துக்கும் அடி தடி வெட்டு குத்துன்னு இப்படி போயிட்டே இருக்கும். அதனால தான்ப்பா சொல்றேன். உங்க அம்மா கிட்ட, அப்பத்தா கிட்ட, சித்தி கிட்ட இப்படிலாம் பேசுற மாதிரி இருந்துச்சுன்னா அம்மா நம்பர் தான் இருக்குமே உங்ககிட்ட, அவங்களுக்கு நீ ஃபோன் பண்ணி பேசிக்கப்பா" அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட எங்க ராஜி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இங்கே பாண்டியன் இப்படி ஒரு வார்த்தையை விடுவாருன்னு எங்க தங்கமயில் நினைச்சு கூட பார்க்கல. எப்படியாவது இதை பிரிச்சு விட்டணும், சண்டை ஏற்படுத்தி விட்டணும், ராஜியை திட்டு வாங்க வைக்கணும் நினைச்சவங்களுக்கு பாண்டியன் இப்படி ஒரு விஷயத்த சொல்லிட்டு போறது ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. பாண்டியனும், "நான் கடைக்கு போயிட்டு வரப்பான்னு" சொல்லிட்டு கிளம்ப, "எதுக்குடி தேவையில்லாத வேலை பார்க்குற?" அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே எங்க ராஜே சொல்றாங்க, "விடுங்கத்தான், அதுவும் நல்லதுக்கு தான். இப்போ மாமா வாயிலேருந்தே வந்துடுச்சுல, இனிமே மாமாவுக்கு தெரியாம பேச வேண்டிய அவசியம் இல்லையே. நானும் எல்லார் மாடியும் எங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப நேரம் டைம் எடுத்து பேசிக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு எங்க தங்கமயில பார்க்குறாங்க. தங்கமயில் வெட்கி தலை குனிஞ்சு நின்றுட்டு இருக்காங்க. தான் பண்ண விஷயம் இப்படி எல்லாம் முன்னாடி இப்படி அசிங்கப்பட்டு நிற்கிறோமே நினச்சிட்டு இருக்காங்க எங்க தங்கமயிலும். எங்க கோமதி, "நீ சொல்றதும் சரிதான். நானும் அன்னிக்கிட்ட
பேசின மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கோமதி உள்ளே போக, ச்சே நம்ம எடுக்கிற ஒவ்வொரு பிளான் இப்படி சொதப்பில் போய் முடியுதே, இந்த ராஜியை மாட்டி விட்டு சந்தோஷப்படணும்னு நினச்சோம், இப்போ அதுவும் இல்லாமல் போயிட்டு மாமா இப்படி ஒரு குண்டை தூக்கி போட்டு போயிட்டாரு, இனிமே இவ எல்லாருக்கும் முன்னாடியே தன்னுடைய அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பேச ஆரம்பிச்சிருவான். அப்புறம் மீனா இப்படி எல்லாரும் அவங்கவுங்க குடும்பத்தோட சேர்ந்துட்டாங்கன்னா நம்ம நிலைமை என்ன ஆகுறது, அதுவும் 2 குடும்பமும் ஏற்கனவே பணக்கார வீட்டு குடும்பம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க எங்கள் தங்கமயிலும். இப்போ வேற வழியே இல்லை. அது மட்டும் இல்லாமல் ராஜு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. தன்னுடைய அம்மா கிட்ட எப்போனாலும் எந்த நேரம் வேணாலும் எப்படினாலும் பேசிக்கலான்ற ஒரு சந்தோஷம் எங்க ராஜுவோட மனசுல ஓடிட்டே இருக்கு. இது எல்லாமே தங்கமயில் அக்கால தான் வந்தது. முதல்ல அவங்களுக்கு நன்றி சொல்லணும்னு சொல்லிட்டு நேரா அவங்க ரூமுக்கு போறாங்க. அக்கா, நீங்க எனக்கு கெட்டதுன்னு நினைச்சு பண்ற ஒவ்வொரு விஷயமும் நல்லதுல தான் போய் முடியுது. இப்போ நீங்க ஏற்படுத்தி விட்ட இந்த டியூஷன் விஷயம் கூட இங்க நடக்க விடாம போனதுக்கு அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கத்தான் செய்யும். கண்டிப்பா அதுக்கான என்ன காரணம், அது எதனால இப்படி விட்டு போனுச்சுன்றத கடவுள் கண்டிப்பா எனக்கு வழிகாட்டுவாரு. அதே போல இப்போ நீங்க பண்ண விஷயத்துக்கு உடனே எனக்கு கடவுள் கொடுத்த ஒரு பரிசு தான் என்னுடைய மன நிம்மதிக்கு எங்க அம்மா கிட்ட பேசணும்னு எங்க மாமா வாயாலேயே சொல்ல வச்சது. அதுக்கு உங்ககிட்ட நான் நன்றி சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப தேங்க்ஸ்க்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்புறாங்க. இங்கே தங்கமயிலுக்கு எந்த பதிலுமே சொல்ல முடியலை. இப்படி வேணும்னே போட்டு கொடுத்து தான் மூலமாக ஒரு பிரச்சனை வரணும்னு நினச்ச தங்கமயிலுக்கு இங்கே சரியான ஒரு ஆப்பு தான். அதுவும் இல்லாமல் வார்த்தைகளால் பதிலடி கொடுத்துட்டும் போகிறாங்க எங்கள் ராஜி. இங்கே ஈவினிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு மீனா சீக்கிரமாக வர, என்னக்கா இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்டீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. காலையில் சீக்கிரம் போனீங்க, இப்போ சீக்கிரமாக வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, சரி ராஜி காலையில் அதெல்லாம் விடு, உங்கள் அம்மாட்ட பேசணும்னு சொல்லிட்டு இருந்தியே பேசிட்டியான்னு சொல்லி கேட்குறாங்க எங்கள் மீனாவும். அப்போதான் நடந்த விஷயம் முழுக்க முழுக்க எங்கள் மீனாவுக்கு தெரியப்படுத்துறாங்க ராஜி. ஓ, அவங்க இவ்வளோ பெரிய விஷ பாட்டில் இருப்பாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. விஷம், உடம்பு முழுக்க விஷம், விஷத்தை வச்சுக்கிட்டு நம்மகிட்ட எப்படியெல்லாம் நடிக்கிறாங்க பாரு ராஜி. நம்ம வந்துட்டோன்னு தெரிஞ்சால் மட்டும் மீனா, ராஜி உங்களுக்கு காஃபி எடுத்துகிட்டு வரவா டீ எடுத்துகிட்டு வரவான்னு மட்டும் கேள்வி மட்டும் நல்லா கேட்பாங்க. ஆனால் அங்கிட்டு போய் மாமா கிட்ட அப்படியே நம்மளை பற்றி போட்டு கொடுப்பாங்க. என்ன ஜென்மமோ தெரியல அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க நேரத்திலேயே இங்கே தங்கமயில் வராங்க. வந்த கையோட, மீனா, ராஜி உங்களுக்கு டீ காஃபி எது வேணுமா எடுத்துகிட்டு வரவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் எங்களுக்கு எதுவும் வேணான்னு சொல்லிட்டு எங்கள் மீனா இருக்க கையில் இருக்க ஸ்வீட் பாக்ஸை எடுத்து எங்கள் கோமதிட்ட கொடுக்குறாங்க. அத்தை நீங்கள் முதல்ல ஸ்வீட் எடுத்துக்கோங்க. சரி மாமா எங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவர் இப்போ தாண்டி வந்தார் அப்படின்னு சொல்ல, சரி மாமாவும் நீங்கள் சீக்கிரம் வந்துட்டாங்களா அப்படின்ற மாதிரி பேசிட்டு அங்கே நேராக ஹாலுக்கு போகிறாங்க. மாமா ஸ்வீட் எடுத்துக்கோங்க மாமான்னு சொல்லி கொடுக்குறாங்க. என்னப்பா என்ன முக்கியமான விஷயம்னு சொல்லி கேட்க, நானும் செந்திலும் சென்னைக்கு போயிட்டோம்ல மாமா, அங்கே நாங்கள் இந்த மீட்டிங்லாம் அட்டன் பண்ணிட்டு வந்தோம்ல, இப்போது என்னுடைய இந்த ஹையர் பொசிஷனுக்காக நான் அப்ளிகேஷன் போட்டிருந்தேன் மாமா. என்னோட சேர்ந்து 4-5 பேர் போட்டிருந்தாங்க. அவங்கள எனக்கு தான் மாமா எனக்கு இது கிடைச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ முன்னாடி இருந்ததை விட எனக்கு பொறுப்பு கொஞ்சம் அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நீ ஏற்கனவே பொறுப்பாக தானப்பா இருப்பேன்னு சொல்ல, இதை கேட்ட எங்கள் மீனாவும், இல்லை மாமா, இப்போ முன்னாடி பார்த்த வேலையை விட இப்போ எனக்கு அதை விட பெரிய வேலை கிடைச்சிருக்கு, சம்பளமும் கூட மாமா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. என்ன இருந்தாலும் நீங்கள் இப்படி பண்ணாதீங்க மீனான்னு சொல்கிறாங்க. என்னாச்சு அப்படின்ற மாதிரி எல்லாரும் பார்க்க, நீங்கள் ஸ்வீட் வேணும்னா என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல, நான் செஞ்சு கொடுத்துருப்பேன்ல, எதுக்கு கடையில் வாங்கிட்டு வரீங்கன்னு சொல்ல, ஏங்க இது ஒரு சந்தோஷத்தில் எல்லாருக்கும் கொடுக்கறதுக்காக வாங்கிட்டு வந்தேன். இங்கே வீட்டுக்கு வந்து உங்களை செய்ய சொல்லி அதுக்கப்புறம் அதை கொடுக்கறதுக்கு பதிலாக இதை வாங்கிட்டு வந்து கொடுக்கறதுனால ஒன்றும் ஆக போகிறதுலன்னு சொல்கிறாங்க. எல்லாருமே ஸ்வீட் எடுத்து சாப்பிட்றாங்க. இதை பார்த்துட்டு தங்கமேல் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்காங்க. ரொம்ப சந்தோஷப்பான்னு சொல்ல, ஏற்கனவே நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, இதில் இன்னமும் அதை விட பெரிய வேலைன்றப்போ இன்னமும் அதிகமாக கஷ்டப்பட வேண்டியது இருக்கும், சீக்கிரம் கிளம்ப வேண்டியது இருக்கும், இதெல்லாம் உங்களுக்கு கஷ்டமாகவே தெரியலையா மீனான்னு சொல்லி கேட்க, உங்களுக்கு எப்படி கிச்சனில் வேலை பார்க்குறது ரொம்ப பிடிக்குமோ அதே போல தான் எனக்கும், எனக்கு வெளியில் போய் வேலை பார்த்து அதன் மூலமாக சம்பாதிக்கிறது ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறாங்க. இப்படி படிச்சுட்டு எதுக்குங்க கிச்சனில் கிடந்து கஷ்டப்படணும், இப்போ ராஜியும் இன்னும் வேலைக்கு போகக்கூடாதுலாம் மாமா ஒன்றும் சொல்லலையே, ராஜி படித்து முடிச்சதுக்கப்புறம் அவளும் வேலைக்கு போவான், நாங்கள் எல்லாருமே வேலைக்கு போவோம், நீங்கள் மட்டும் எதுக்குங்க வீட்டில் இருக்கீங்க, உங்களுக்கு பிடிச்ச வேலையை பார்க்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு எங்கள் தங்கமேல் அப்படியே அடங்கி போயிடுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம எதுவும் வாயை கொடுத்தா தப்பாயிடும் நினச்சிட்டு அமைதியாக இருக்காங்க. அப்போ உடனே எங்கள் மீனா சொல்கிறாங்க தன்னுடைய மாமா கிட்ட, மாமா இந்த விஷயத்த நான் எங்கள் அப்பா கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, சொல்லுப்பா இதை கேட்டால் அவங்களும் சந்தோஷப்படுவாங்களேன்னு சொல்ல, இல்லை மாமா நான் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டாங்க, நேரில் போய் பார்த்து சொல்லிட்டு வரட்டுமான்னு சொல்ல, அப்பாவுக்கு ரொம்ப இஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு எங்கள் பாண்டியன் யோசிக்கிறாங்க. கோமதி என்னங்க யோசிக்கிறீங்க, போயிட்டு வரட்டுங்க அப்படின்னு சொல்ல, ஏமீனா நீங்கள் இப்போ உங்கள் வீட்டுக்கு போனால் உங்கள் வீட்டில் எதுவும் திட்டமாட்டாங்க அப்படின்னு சொல்ல, திட்டுனா என்னங்க, அவங்க என்னோட அம்மா அப்பா தானே, திட்டினா திட்டிட்டு போகட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட மயிலு இதுக்கப்புறம் பேசவே இல்லை. இங்கே உடனே கோமதியும் நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்ல, பாண்டியனும் சரின்னு சொல்கிறாங்க. செந்தில கூட்டிகிட்டு போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. இங்கே ராஜியும் தன்னுடைய அம்மாட்ட பேசிட்டவங்க அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் இருக்க எங்கள் மீனாட்டையும் சொல்கிறாங்க, நானும் அம்மாட்ட பேசிட்டேன், நீங்களும் இன்னைக்கு உங்கள் அம்மா அப்பாவை பார்க்க போகிறீங்க, ரொம்ப சந்தோஷம்க்கா அப்படின்னு சொல்ல, எங்கே உடனே தங்கமேல் சொல்கிறாங்க, மீனா அம்மா அப்பா எதுவும் திட்டினாங்கன்னா கோவப்பட மாட்டீங்களேன்னு சொல்ல, நான் எதுக்குங்க கோவப்பட போகிறேன், அப்படிலாம் நான் எதுவும் கோவப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்புறாங்க. இவங்க மட்டும் சந்தோஷமாக இருக்காங்க. ஒரு ஹனிமூன் போகிறதுக்கு கேட்டால் இந்த மாமா இதை பற்றி பேசவே மாட்டாரு அப்படின்னு நினச்சிட்டு மனசுலே ரொம்ப டென்ஷனாக இருந்துட்டு இருக்காங்க. இங்கே செந்தில் மீனா 2 பேருமே கிளம்பி இங்கே தன்னுடைய அம்மாவை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனால்
போனா அவங்க அம்மா வெளியில வர என்னடி மீனா அப்படின்னு சொல்லி கேட்க ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன்னு சொல்ல இவங்க உடனே நினைச்சுக்கிறாங்க மீனா ஒரு வேளை பிரெக்னெண்டா இருக்காளோ அப்படின்னு நினைச்சிட்டு இங்க அவங்க அம்மா வந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அப்பா எங்க அம்மா அப்படின்னு சொல்ல அப்பா இப்பதான் வேலையை முடிச்சுட்டு வந்தாரு உள்ள குளிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அப்படியாம்மா நான் அப்பாவை பார்க்கணுமான்னு சொல்ல என்னடி முக்கியமான விஷயம்னு சொல்லி கேக்குறாங்க. தன்னுடைய அம்மா கிட்ட சொல்றாங்க. ஓ இந்த விஷயமாடி அப்படின்னு சொல்றாங்க. ஆமாம்மா அப்பா கிட்ட சொன்னா அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவார்லன்னு சொல்ல இருடி ஒரு நிமிஷம் அவர்கிட்ட போய் பேசிட்டு வரேன் இல்லைன்னா அவர் என்கிட்ட கோபப்படுவாருன்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. எனக்கு நம்பிக்கை இல்லைமேனா உங்க அப்பா உன்னை கூப்பிட்டு பேசுவாங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இங்க என்ன நடக்குது எது நடக்குதுன்னு தெரியாம அங்க தங்கமேல் வேற ரொம்ப பதட்டத்துல நின்றுட்டு இருக்காங்க. ஒருவேளை மீனா அவங்க அம்மா அப்பா கூட சேர்ந்துட்டாங்கன்னா அப்புறம் அவங்க அம்மா அப்பா அதை செய்யறேன் இதை செய்யறேன்னு சொல்லி இங்க வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம அம்மா அப்பாவுக்குள்ள கஷ்டமா போயிடும். இவங்க வீட்ல இருந்து யாரும் வராத வரைக்கும் தானே நமக்கு சேஃப்டி அப்படின்னு நினைச்சு ரொம்ப பதட்டத்துல இருக்காங்க. இப்போ ராஜி வேற அவங்க அம்மாட்ட பேச ஆரம்பிச்சிட்டான். அதே போல மீனாவும் அவங்க ஃபேமிலியோட பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்புறம் அந்த ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷன் ஒன்று ஒன்றா செஞ்சுட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம அம்மா அப்பாவோட நிலைமை என்ன ஆகுறதுன்னு இந்த குழப்பத்தில் இந்த வருத்தத்தில் இருந்துட்டு இருக்காங்க. இப்போ மீனாவும் செந்திலும் போயிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவங்க முகம் வந்து ஒரு மாடி இருக்கிறத பார்த்துட்டு அப்பாடா இதைத்தானே நான் எதிர்பார்த்தேன்ற மாதிரி இங்கே தங்கமையில் இருக்க செந்தில் கிட்ட பாண்டியன் கேட்குறாங்க. என்னடா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க மீனாவே சொல்லுவாப்பா கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா வீட்டில் எதுவும் பிரச்சனையா திரும்பவும் உன்னை வீட்டுக்குள்ளே சேர்த்துக்கலையான்னு சொல்ல அப்படிலாம் இல்லை மாமான்னு சொல்லிட்டு எங்கள் கண் கலங்கி அழுக ஆரம்பிச்சிடறாங்க. என்னப்பா என்னாச்சு திரும்ப எதுக்கு அழுகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எங்கள் கோமதி ஓடி போய் என்னடி என்ன நடந்ததுன்னு சொல்லுடி அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லத்த அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுக. அதுக்கு தான் நான் அப்போவே சொன்னேன் நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி யோசிச்சுட்டு போயிருக்கலாம்ல. இப்போ பாருங்கள் வீட்டில் போய் வீணா திட்டு வாங்கிட்டு இங்கே வந்து அழுதுட்ருக்கீங்கன்னு எங்கள் தங்கமேல் சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பின்ன வேறு என்ன தாண்டி நடந்துச்சுன்னு எங்கள் கோமதி கேட்குறாங்க. அப்போ தான் எங்கள் மீனா சொல்கிறாங்க அப்பாவை பார்க்குறதுக்காக போனோம். அப்பா எங்ககிட்ட இப்படி நடந்துப்பாருன்னு நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்ல இதை கேட்ட பாண்டியன் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னாச்சு அப்படின்ற மாதிரி திகைச்சு போய் கேட்க அது இல்லை மாமா அப்பா எங்ககிட்ட நடந்துகிட்ட விதமே வேற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இங்கே தங்கமேலு ரொம்ப அதிர்ச்சியிலையும் சந்தோஷத்துலையும் பார்த்துட்டு இருக்கேன். இங்கே மீனா சொல்கிறாங்க இந்த வேலையை எனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்ததே அப்பா தான். அங்கே போனதுக்கப்புறம் இந்த விஷயமே எனக்கு தெரிய வந்தது. அங்கே வந்திருந்த அந்த 4-5 பேப்பரில் ஹையர் பொசிஷனுக்கு அனுப்புறதுக்கான ஏற்பாட்டை பண்ணதே அப்பா தான். அதில் என் பேர் இருக்கிறத பார்த்துட்டு அப்பா தான் இப்படி பண்ணியிருக்காங்க. எனக்காக அப்பா இப்படி செய்வாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. அப்பாவுக்கு என் மேலே கோபம் போயிடுச்சுன்னு தெரியும். ஆனால் அதை என்கிட்ட நேரடியாக வெளிக்காட்டிக்க மாட்டாரு. என்கிட்ட சரியாக பேசலைனாலும் ஆனால் நானும் செந்திலும் வீட்டுக்குள்ளெல்லாம் போயிட்டு வந்தோம் தெரியுமான்னு சொல்ல இதை கேட்ட கோமதிக்கு உண்மையாவாடி சொல்கிறேன்னு கேட்குறாங்க. ஆமாத்த அப்படின்னு சொல்ல அப்போது நீ எப்போதும் போல் உங்கள் வீட்டுக்கு போயிட்டு வரலாம்லன்னு சொல்கிறாங்க. ஆமாத்த அப்பா இனிமேல் என்கிட்ட பேச ஆரம்பிச்சிருவான்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இது மூலமாக வந்துடுச்சுன்னு சொல்கிறாங்க. இப்போது மீனாவும் திரும்ப தினமும் அவங்க வீட்டுக்கும் போக ஆரம்பிச்சிருவாங்களே நம்ம நினச்சதெல்லாம் இப்படி ஆயிடுச்சேன்னு நினச்சி ரொம்ப புலம்பி பதட்டத்திலே நின்றுட்டு இருக்காங்க தங்கமேலும். இங்கே மீனா ராஜின்னு சொல்லி எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறது தங்கமேலால பார்த்து பொறுத்துக்கவே முடியல. அவங்களுக்கு மட்டும் நல்லதாவே நடந்துட்டு இருக்கேன்னு ஒரு வெறுப்பும் இங்க தங்கமேலுக்கு வரத்தான் செய்து. நல்லது நினைச்சா நல்லது நடக்கும், இப்படி மற்றவங்களுக்கு கெட்டது நடக்கணும்னு நினைச்சிட்டேன்டா அந்த கெட்டது தனக்கு நடக்கும்ன்றது விஷயம் இங்க தங்கமேல் விஷயத்துல சரியா தான் இருக்கு.